உன்னுடைய எண்ணங்கள் தான் பேச்சியாக வரும், பேச்சியாக தான் ஆக்ஷனாக வரும், ஆக்ஷன்ஸ் தான் உன்னுடைய ஹேபிட்டாக மாறும், ஹேபிட் தான் உன்னுடைய கேரக்டராக இருக்கும், உன்னுடைய கேரக்டர் உன்னுடைய டெஸ்டினேஷன் ஆகும். எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. சரி, அப்படி இருக்கட்டும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த பாயிண்ட் உங்களுக்கு என்னன்னா, நீ சாந்தி ஸ்வரூபம் அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது. சாந்தி சம்ருத்தம் அமிர்தம், நீ சாந்த ஸ்வரூபம் கேட்டாச்சு. ஆனால் நம்முடைய மனசாந்தினி போஸ்ட்போன் பண்ணுறோமா? நிறைய பேர் என்ன பண்ணுறோம், எனக்கு குழந்தை படிப்பெல்லாம் முடிச்சிச்சுன்னா எனக்கு மனசு நிம்மதி வரும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனசு நிம்மதி வரும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சாச்சுன்னா மனசு நிம்மதி வரும். இப்படி சாந்தி ஸ்வரூபம் நீ வேதாந்த